Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 9:30 போல வந்து ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிக்கணும் பிளான் பண்ணேன். பட் 8 மணிக்கு தான் வந்து எந்திரிச்சோம். லீவ் இல்லனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ப்ரீசெட் ஆயிடும். நைட் தூங்குறதும் லேட், அதனால காலையில எந்திரிக்கிறதும் வந்து லேட். எனக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப என்னால பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸசைஸ்லாம் எப்படின்னா ரொம்ப உடலை வருத்திட்டுலாம் எக்ஸசைஸ்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். லைக் பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் தான் எப்பவுமே வந்து பண்ணுவேன். ஒரு 1 வீக்கா வந்து திருப்பி அதை வந்து நம்ம பேக் டு ரொட்டீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கா வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, நீ இந்த மாதிரி பயங்கரமா எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ண வேணாம், சூரிய நமஸ்காரம் மட்டும் வந்து பண்ணு. சூரிய நமஸ்காரம் வந்து உன்னால மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணு. அது பண்ணாலே உனக்கு வந்து பாடிக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து அந்த இது வந்து கொடுத்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சூரிய நமஸ்காரம் வந்து எனக்கு தெரியும். பட் ப்ராப்பரா அந்த 12 ஸ்டெப்ஸ் பேக் டு பேக் இதுதான் வரும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து கத்துக்கிட்டு அப்புறமா நேத்துலேயே தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் பயங்கர ரிலாக்ஸிங்கா இருக்கு. நிஜமாவே வந்து ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு மார்னிங்கு. இது வந்து நீங்க ரெகுலரா இன்கேஸ் நீங்க எக்ஸசைஸ்லாம் என்னால வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து அந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் கத்துட்டு வந்து பண்ணுங்க. அந்த 12 ஸ்டெப்ஸ் வந்து பண்றது முக்கியம் கிடையாது, அதை வந்து ப்ராப்பரா எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து கத்துட்டு பண்ணுங்க. பிகாஸ் அதுக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. நான் வந்து பயங்கர பிகினர் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால நான் அதை வந்து சொல்லிக் கொடுக்கறத விட நீங்க வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்த்து அதுல டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை ப்ராப்பரா பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களோட கழுத்து முதுகு இதெல்லாம் வந்து கண்ட இடத்துல சுலுக்கிக்காம கரெக்டா வந்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்போ நான் ஒரு 6 டைம்ஸ் வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா அது எப்படி பண்ணணும் ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ண உடனே எனக்கு அது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக வந்து இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து இப்போதைக்கு மேக்ஸிமம் ஒரு 7 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 12 டைம்ஸ் வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றது முக்கியம் கிடையாது, உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பட் ரொம்ப பொறுமையாக பண்ணீங்கன்னா அந்த இன்ஹேல் எக்ஸெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் அந்த ஒரு ஸ்பீட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு vlog வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நாங்கள் பார்க்கலாம். நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பண்ணுறேன். என்னோட பெரிய மாமியார்கிட்டேருந்து வந்து கற்றுக்கிட்டது. அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காஃபி இதெல்லாம் அதாவது ஒரு நாளைக்கு நிறைய டைம்ஸ் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு கணக்கே இல்லாமல் குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா காஃபி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அது ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப நிறைய டைம்ஸ் போயிடுச்சு காஃபி டீ இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு பழக்கம் இருக்கிறப்ப திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபிலாம் வேணா ஸ்டாப் பண்ணுறப்ப தலைவலி இது மாதிரிலாம் வந்து வந்துடும். அதனால கொஞ்சமா நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துட்டு இருந்ததை இப்போ நான் வந்து கம்மி பண்ணி ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கேன். காலையில ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, சாரி ஈவினிங் ஒரு தடவை அப்படி வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா காலையிலக்கு ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். காலையில நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஹெல்த்தியா வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒன்று வந்து கஞ்சி குடிக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா டிவைன் ஃபுட்ஸோட இந்த ஏபிசி இதுதான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம வீட்லயே டெய்லி ப்ரிப்பேர் பண்ணியே வந்து குடிக்கலாம். பட் நமக்கு வந்து டக்குன்னு எல்லாத்தையும் பழத்தெல்லாம் வந்து எடுத்து கட் பண்ணி குடிக்கிறதுக்குலாம் ரொம்ப உங்களுக்கு வந்து டைம் ஆகும். அதனாலேயே நம்ம சில நாள் ஃபாலோ பண்ணுவோம், சில நாள் ஃபாலோ பண்ண மாட்டோம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்டியா வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப நேச்சுரலா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். டிவைன் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட். அண்ட் அவங்களோட மெயின் ஆம்பிஷனே பெஸ்ட் குவாலிட்டி தமிழ்நாடு ஃபுட் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான். அதாவது நம்மளோட பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் எல்லாம் அந்தந்த ஊரில் இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மஞ்சள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சேலம்லேருந்து, அதுக்கப்புறமா பருத்தி பால் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து, பாம் ப்ராடக்ட்ஸு கோகனட் சுகர் எல்லாம் டியூட்டுக்குரின்லேருந்து இந்த மாதிரி வந்து வாங்கி பண்ணுவாங்க.
ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக அது 100% நேச்சுரலாக வந்து கொடுப்பாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, சுகர் கண்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்க்க மாட்டாங்க. இப்போ இந்த நவ்லாக்கோட மில்லட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வகையான மில்லட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம டெய்லி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து அரைச்சி வச்சு கொடுக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ராகி, பஜ்ரா, ஜோவர், ஃபாக்ஸ்டெயில், லிட்டில் மில்லட்டு, ஓட்ஸ், ரெட் ரைஸு, மேஸ், கொடோ மில்லட் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்தியான விஷயம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து இருக்கும். ஆனால் அவங்களோட பேக்கேஜிங் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பேக்கேஜிங் வந்து அவ்வளோ நீட்டாக பியூராக வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த ஜிப்லாக் கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீட்டாக வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த ஏபிசி ட்ரிங்க் வந்து எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து கொடுக்கலாம். இதே மாதிரியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரிங்க்லேயே நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பருத்திப்பால்லாம் வந்து டேஸ்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் நம்ம குடித்தா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி அந்த நேட்டிவ் டேஸ்ட் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெதுவெதுப்பான இல்லை சூடான பால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரை எல்லாம் வந்து போட மாட்டேன், அப்படியே குடிப்பேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ ஸ்கின்னும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல், பிளட் ப்ரெஷர் லெவல் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டா நிக்கிலுக்கு வந்து இப்போ கஞ்சி வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மில்லட் பேஸ்டு தான் அப்படிங்கிறதுனால நிறைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு இது வந்து நீங்கள் 2 வேளை கூட வந்து போட்டு கொடுக்கலாம். ஒரு பைட்லையுமே நமக்கு ஏதோ குழந்தைக்கு வந்து ஒரு மில்லட் போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்க நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். இந்த கஞ்சிமா வந்து பார்த்திங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்னு சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து குழந்தைங்களுக்கு அந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் பெஸ்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணும். நல்ல சோர்ஸ் ஆஃப் ஃபைபரும் வந்து கூட. டிவைன் ஃபுட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 200 to 300 ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஷிப்பிங்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். இதை வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்படி கஞ்சி வைப்போம் அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டு ஒரு 2-3 ஸ்பூன் வந்து போட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு திக்காகிடும். இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம அப்படியே ஊட்டுற மாதிரி வந்து கொடுக்கலாம். அண்ட் இந்த பிராண்ட் பற்றி சொல்லணும்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்துட்ருக்கேன். விக்னேஷ் சிவன், நயன்தாரா அப்படிலாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்வெஸ்டர்ஸாக கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அவங்களும் நிறைய ட்ரிங்க் எல்லாம் ட்ரை பண்ணி ரிவ்யூலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பருத்திப்பால் வந்து குடிச்சிட்டு நான் என்ன சொன்னோனோ அதே தான் அந்த விக்னேஷ் சிவன் அவரோட வீடியோலலாம் வந்து சொல்லியிருந்தார். நிஜமாக உங்களுக்கும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து பிடிக்கும். இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறையா அந்த மாதிரி சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நறுக்கிறது, கொஞ்சம் அது சின்ன வெங்காயம் உரிச்சு வைக்கிறது தான் வேலை ஜாஸ்தி. மற்றபடி இது கடகடன்னு ஒரு 1 pot ரைஸ் மாதிரி வந்து பண்ணிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து உரிச்சு ரெடியாக வச்சுட்டேன். இதுக்கு நம்ம பெரிய வெங்காயமும் வந்து சேர்ப்போம், சின்ன வெங்காயமும் வந்து சேர்ப்போம். இந்த டிஷ் வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெயில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வத்தக்குழம்பு சாதம். வத்தக்குழம்பு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தில் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிடுவோம். பட் அதையே வந்து 1 pot ரைஸ் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம குக்கர்லேயே பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக கடுகு வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் இது வந்து 1 pot ரைஸ் அப்படின்றதுனால நிறைய பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கடலை, நிலக்கடலை இதெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து சேர்த்துக்கிறப்போ சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக துவரம்பருப்பும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், தாளிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வந்து வறுபடட்டும். உங்கள்கிட்ட ஏதாவது வத்தல், அதாவது மணத்தக்காளி வத்தல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 மிளகா வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். உங்களுக்கு புளி சாதம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், புளிக்காய்ச்சல்லாம் எனக்கு காய்ச்சி தெரியாது அப்படின்னா இது நீங்கள் வந்து வத்தக்குழம்பு சாதம் மாதிரி 1 pot ரைஸ் செஞ்சு பாருங்கள். அப்படியே சுட சுட அந்த புளியோதரை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் நம்ம கடைசியாக வந்து சேர்த்துப்போம். அது எப்போன்றதை நான் சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 4 எடுத்தேன், தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் ரைஸ்க்கு நான் வந்து சேர்க்குறேன். அதாவது ஒரு டம்ளர் வந்து 200 grams. இது வந்து 2 டம்ளர் ரைஸ் அளவுக்கு நான் வந்து பண்ணுறேன். நல்லெண்ணெயில் தான் வந்து பண்ணணும். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து இருக்கும்.
இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நம்ம சேர்க்குறோம். இந்த சாம்பார் பொடி ரெசிபி நம்ம சேனல்லே நான் ஒரு 2-3 தடவை போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சாம்பார் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக அது அந்த எண்ணெயில் வறுப்பட்டதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் நிறைய வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்து தண்ணி அளவு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் இது வந்து வரையாக இல்லாமல் கொஞ்சம் குழஞ்சி வரணும், அந்த வரைக்கும் நம்ம சேர்த்துக்கணும். புளித்தண்ணி தான் இதை வந்து சேர்க்க போகிறோம், நார்மல் தண்ணி வேணாம். புளித்தண்ணியே நம்ம அந்த அளவுக்கு கரைச்சி இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் நார்மலாக நம்ம தண்ணியாக அப்படியே வந்து சேர்த்தாலும் பரவாயில்ல. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது சைடில் வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி வச்சுருந்தோம், அதை நான் வந்து சேர்த்துறேன். இதை இந்த மாதிரியே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை வெங்காயம் வதக்கிறப்பவே இந்த சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் வந்து போட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த டைம்லேயே வந்து சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதி வர்றப்போ நம்ம வந்து நார்மல் அரிசி, நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 விசில் இதை வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும். என்னால் அவுட்கம் தான் வந்து காட்ட முடியல, ஏன்னா கரெக்டாக கேமராவில் வந்து சார்ஜ் கம்மியாயிடுச்சு. பட் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. அன்றைக்கி வந்து சரண்யா குழந்தைங்களும் வந்து வந்திருந்தாங்க, எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அன்றைக்கி vlog நான் அவ்வளோதான் எடுத்தேன், அதோடு வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அந்த vlog எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிக்கிலோட ரூமை வந்து நான் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போகிறேன், வேறு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன். மெயினாக அவனுக்கு வந்து இது எல்லாமே சர்ப்ரைஸாக கொஞ்சம் பண்ணலான்ட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவன் வீட்லேயே இருக்கிறதுனால என்னால் எதுவுமே சர்ப்ரைஸாக பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு வந்து ஆர்டர் பண்ணதுன்றது இந்த கர்டைன்ஸ் தான். ஏதாவது தீம் மாதிரிலாம் ஃபஸ்ட்டு யோசித்தேன், அப்புறமா எனக்கு தீம்லாம் ஒன்றும் கிடைக்கல. சும்மா நான் வந்து கர்டைன்ஸ் பார்க்குறப்போ இந்த மாதிரி கார், ட்ரக்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி கர்டைன்ஸ் வந்து பார்த்தேன். அண்ட் இது வந்து ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா சாட்டன் மெட்டீரியல் சொல்லுவாங்கள்ல, வழவழன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் இந்த கர்டைன் வந்து கிடச்சிது. இதோட ஃபீட்பேக் ரிவ்யூஸாக ரொம்ப நல்லா இருந்ததுனால இது வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுலேயே உங்களுக்கு 5 feet 7 feetலாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அமேசான்லேயே. நான் வந்து பார்த்திங்கன்னா 5 feet தான் வந்து போட்டிருந்தேன். பட் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக நமக்கு ரூமுக்கு வந்து ஒரு வைப்பு கொடுக்கறது, மெயினாக அந்த லுக்கை வந்து மாற்றுறது எல்லாமே கர்டைன்ஸ் தான். கர்டைன்ஸ் நம்ம எப்படி போட போகிறோன்றது, அந்த கர்டைன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறப்போ எந்த வாலில் அது வருதோ அந்த வால்க்கு ஏற்ற மாதிரியான கர்டைன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் பெயிண்ட் எல்லாம் வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போதே அடிச்சிட்டோம். அதை வந்து நிக்கில் தான் வந்து சூஸ் பண்ணான். ஸோ நல்ல ஒரு டார்க் கலர் அப்படின்னு நம்ம கொடுக்குறப்போ வாலுக்கு அதுக்கு லைட் கலராக நம்ம வந்து கர்டைன்ஸ் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ப்ளூவும் இருக்குது. அந்த கர்டைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கார் கலர் வந்து ஒன்று இருக்கும், கொஞ்சம் மல்டி கலராக வந்து இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து அந்த ரூமில் போட்ட உடனே இந்த ரூமில் வந்து இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்கும், அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்கும். அப்படின்றதுனால 2 செட்டு நான் வந்து போட்டிருந்தேன். அந்த கர்டைன்ஸ் வந்து வந்துட்டு அதை போட்டாச்சு. அப்புறம் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ராயர் செட் வந்து ஆர்கனைசர் வந்து போட்டிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி ட்ராயர் க்ளீன் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராயர் ஆர்கனைசர் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த பழசு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸ், அப்புறமா கொஞ்சம் வீட்டு திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து வந்து மாற்றிட்டேன். நிக்கில் ரூமில் இருக்கிறது இப்போ கொஞ்சம் மல்டி கலராக வந்து அமைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த கர்டைன்ஸும் மல்டி கலராக இருந்ததுனால நம்ம ட்ராயரும் கொஞ்சம் மல்டி கலராக போடுறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை ரூம் பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஒயிட் அண்ட் மல்டி கலர் பேஸ்ட், அந்த மாதிரி தான் நான் எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த கர்டைனும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒயிட்டு, அது உள்ள நிறையா மல்டி கலர்ஸ், க்ரீன், எல்லோ, அது மாதிரி எல்லாமே வந்துருக்கும். அதே மாதிரி தான் அந்த ட்ராயரும் உங்களுக்கு ஒயிட் அண்ட் எல்லா கலர்ஸுமே வந்துருக்கும். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டுருப்பாங்க, ட்ராயர் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப், அந்த கேப் மேலே வர மாதிரி பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் அந்த ட்ராயரோட ஸ்டாண்ட் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ முன்னாடி நம்ம போடுறதுல வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த முன்னாடி பகுதி கொஞ்சம் அகலமாக இருக்கும். அந்த மாதிரி வரப்போ நம்ம அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி இது அசம்பிள் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி, கடகட நீங்களே வந்து அசம்பிள் பண்ணிடலாம். நல்ல வந்து என் ஹைட்டுக்கு இருக்கும் ஒரு ஜம்போ ட்ராயர் மாதிரி இது. இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் வந்து வீட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து சில திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப கலெக்டடாக இருக்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி ட்ராயர் ஆர்கனைசர்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வந்து கலர்ஸ் பேஸ் பண்ணி வருது. ஸோ உங்களோட கலர் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லோ ஃபுல் கலர் தான் வந்து போட்டிருந்தேன். அப்புறமா எல்லோ ஒரே கலராக போட்டால் நல்லா இருக்கா சொல்லிட்டு தான் நான் மல்டி கலர் வந்து மாற்றிட்டேன்.
இதில் வந்து முதல்ல அவனோட ட்ராயர் ஆர்கனைசரில் இருந்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் இதில் எல்லாமே வந்து வச்சுட்டேன். இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஆழமாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு 2 ட்ராயரில் நான் வச்சுருக்கிற ஃபைல்ஸ் திங்ஸ் எல்லாம் ஒரே ட்ராயர்லேயே வந்து போயிடுச்சு. அதனால் எனக்கு ஃப்ரீயாக நிறைய ட்ராயர்ஸ் வந்து கிடச்சிது. அதெல்லாம் வச்சு ஒரு 3 ட்ராயர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாகவே வந்துருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஒரு தோரன் மாதிரி நான் போட்டிருந்தேன். இது வந்து ஜெய்ப்பூரி ராஜஸ்தான் டைப் தோரன். இது ஆல்மோஸ்ட் அவனுக்கு இப்போ கலர்ஃபுல்லாக காரு இந்த மாதிரி தீம் அமைஞ்சிட்டதுனால இது பார்த்தப்போ கார் ட்ரக்கு எல்லாம் வந்து இருந்தது, ஆட்டோலாம் இருந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஃபேஸை பாருங்கள். நானே தான் பண்ணுவேன் அப்படின்னா. இது வந்து நம்ம செவுத்தாக தான் அப்படியே வைக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு திரும்பிக்கும் இது. அதனால் எங்கேயாவது ஃப்ளாட்டாக ஒரு வாலில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். இதுலேயே உங்களுக்கு நிறையா டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அவுல் மாதிரி அப்புறம் நிறையா டிசைன்ஸ் வந்துருக்கு. நம்ம கார் தானே நிறையா வெஹிக்கிள்ஸு அது மாதிரி மல்டி கலர்ஸாக யூஸ் பண்ணுறோன்னால நான் இது வந்து போட்டேன். இது வந்து அவனோட ரூம் என்ட்ரன்ஸில் அந்த மாதிரி வந்து மாட்டிட்டேன். ஒரு சின்ன ஹூக் அந்த இடத்துல ஒட்டிட்டு மாட்டிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் தான் நான் இப்போதைக்கு அவன் ரூம் வந்து நான் மாற்றிருக்கேன். பெருசாக அவன் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வால்லெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணலை. அவனோட புக்ஸு அதுக்கப்புறமா வாங்க சர்டிஃபிகேட்ஸ் ட்ராஃபீஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் அதை நான் பண்ணுவேனான்றதை தெரியல. ஏன்னா ரொம்ப இந்த ரூமில் வந்து ரொம்ப டம்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி வச்சு அவனோட இப்போ ரீசெண்டாக வாங்கின ட்ராஃபீஸ்லாம் அதில் வந்து வச்சுருப்பேன். அவன் வாங்கின அந்த மெடல்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படியே தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இங்கே ஒரு சிங்கிள் கார்ட் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.